எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஃப்ரீ ஆஃபரு, கோம்போ ஆஃபரு இதை பற்றி பார்க்கலாங்க. இப்போ நாங்கள் வந்து ஒரு உணவுப் பொருள் 6 வருஷமாக உற்பத்தி பண்ணுறோங்க. எங்களால் வந்து ஒரு குறைஞ்ச லாபத்துக்கு ஒரு 5% லாபத்துக்கு நம்ம வேலை செய்யும்போது செலவுகள் தான் இருக்குது. எங்களால் எந்த ஃப்ரீயுமே கொடுக்க முடியுது இல்லைங்க. எப்படி ஃப்ரீ கொடுக்குறதுன்னு எங்களுக்கு தெரிலைங்க. ஏன்னா ஒரு சுத்தமான பொருள் தரமாக பண்ணும்போது ஃப்ரீ ஆஃபர் எப்படி கொடுக்க முடியுங்க? அப்போது உங்களுக்கு வந்து ஒரு பொருளை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, ஆஃபரில் கொடுக்குறாங்க, டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க, இல்லை கோம்போ ஆஃபரில் கொடுக்குறாங்கன்னு எப்படின்னு கொஞ்சம் யோசிங்க. இப்போ ஒன்றா பொருளோட விலையை எச்சா வச்சு அது கூட உங்களுக்கு ஆஃபர் கொடுக்கலாம். உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை வந்து சேர்த்தி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கிஃப்டாக, அதுவும் அந்த ப்ரைஸில் சேர்த்தி தான் கொடுப்பாங்க. எல்லா விலையும் உங்கள்கிட்ட வாங்கிட்டு தான் கொடுக்க போகிறாங்க. ஒன்று விற்கிற இடத்துல 4 விற்றுருவாங்க. இது காம்போ ஆஃபருங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்க முடியாது. எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கணும். அது கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்களான்னு தெரியாதுங்க. அதனால் எல்லாமே உங்கள் பணம் தாங்க. கரெக்டான விலை வச்சிங்கன்னா விலையே கம்மியாக கொடுத்துருவாங்க. அதனால் கொஞ்சம் யோசிங்க.